Hi students, welcome to our channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ்க்கான ஒரு அஃபிஷியலான கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர் பார்க்க போறோம். இதை பார்க்கறதுக்கு மேல நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணி பாருங்க. ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய நிறைய பேர் லைக் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ தயவு செஞ்சு அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க பாருங்க. ஏன்னா அந்த நீங்க லைக் பண்றது மூலமா எனக்கு இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூடியூப் வந்து கொண்டு போய் சேர்க்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு குவார்டர்லி எக்ஸாமுடைய 12th ஃபிசிக்ஸுடைய அஃபிஷியல் கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர். இப்போ நம்ம சேனலில் ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த 12th ஃபிசிக்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் போட்டிருக்கோம். இம்பார்ட்டன்ட் 2 மார்க் எது, 3 மார்க் எது, 5 மார்க் எது, அதே போல் லாஸ்ட் மினிட் கொஸ்டின்ஸ் எதெல்லாம் படித்தா நம்ம 60+ மார்க்ஸ் எடுக்கலாம். அப்புறம் தனியாக 5 மார்க் மட்டும் எதெல்லாம் முக்கியமானது, எந்த 5 மார்க்லாம் படித்தா நம்ம 5 × 5 25 மார்க்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனித்தனியாக ஃபிசிக்ஸ்க்கு வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். சப்போஸ் நீங்கள் இன்னும் அந்த வீடியோஸ் போய் பார்க்கலன்னா தயவு செஞ்சு போய் பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்கள் தரவாக படித்தாலே போதும். கண்டிப்பாக உங்களால் ஃபிசிக்ஸ்க்கு 70ல் 60 மார்க்குக்கு மேலே 65 மார்க்குக்கு மேலே உங்களால் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அப்படிப்பட்ட முக்கியமான கொஷின்ஸ் தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. அதில் நம்ம சொல்லியிருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. சரியா? சரி, ஓகே. இப்போ இந்த கொஸ்டின் பேப்பர் இது ஒரு கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர் தானே. அப்போ இந்த கொஸ்டின் பேப்பரில் நம்ம சொன்ன அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எந்த அளவுக்கு கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இல்லையா? ஸோ நம்மக்கிட்ட இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பரும் இருக்குது, தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பரும் இருக்குது. இது ஒரே கொஸ்டின் பேப்பர் தான். அப்போ இதில் நமக்கு எந்த அளவுக்கு கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஸோ அதை வச்சே நீங்கள் வந்து கெஸ் பண்ணிக்கலாம் எந்த அளவுக்கு நம்ம சொன்னது கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. சரியா? இப்போ இதில் ஃபர்ஸ்ட் பாருங்க, 2 மார்க் கொஸ்டினில் எனி 6 கொஸ்டின்ஸில் 17th கொஸ்டின் டிஃபைன் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி நம்ம சொன்னது. அப்புறம் டிஃபரன்ஷியேட் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அண்ட் மொபிலிட்டி நம்ம சொன்னது. நீங்கள் அந்த கொஸ்டின் நீங்கள் நம்ம அந்த வீடியோவையும் பாருங்கள், இதையும் பாருங்கள், நீங்களே வந்து முடிவு பண்ணிக்கோங்க நம்ம சொன்னது வந்திருக்குதா வரலையான்னு சொல்லிட்டு. அப்புறம் ஆம்பியர் சர்க்யூட்டல் லா, இந்த 3 கொஸ்டின்ஸும் நம்ம சொன்ன கொஸ்டின்ஸ் தான். அதுக்கப்புறம் வாட் இஸ் கரண்ட், வாட் ஆர் ஃப்ரான்ஹோஃபர் லைன்ஸ், இந்த 2 கொஸ்டின்ஸும் நம்ம சொன்னது தான். அப்புறம் இந்த கொஸ்டின் நம்பர் 24 இந்த இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் இருக்கு பாருங்க, இதுவும் நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் தான். இந்த கொஸ்டின் நம்பர் 20 இருக்கு பாருங்க, இதுவும் நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் தான். ஸோ மொத்தம் நமக்கு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 கொஸ்டின்ஸ் நம்ம சொன்ன கொஸ்டின்ஸ் வந்துருக்குது 2 மார்க் கொஸ்டின்ஸில், இன்க்ளூடிங் கம்பல்சரி கொஸ்டின். அப்போ 6 × 2 12 மார்க்ஸ் எடுத்துட முடியுமா? ஓகே. அடுத்து 3 மார்க் கொஸ்டின்ஸ்க்கு வாங்க. 3 மார்க் கொஸ்டினில் கொஸ்டின் நம்பர் 25 அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டர்ஸ் நாம சொன்ன அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டினில் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்பிரஷன் ஃபார் ரிசல்டன்ட் கெப்பாசிட்டன்ஸ் கனெக்டட் இன் சீரீஸ், இது நாம சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ல இருக்குது. அதுக்கப்புறம் ஃபாரடேஸ் லாஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் நாம சொன்ன கொஸ்டின் தான். அப்புறம் இஎம்எஃப் பை சேஞ்சிங் த ஏரியா என்க்ளோஸ்ட் பை த காயில் நம்ம சொன்ன கொஸ்டின் தான். அப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் நாம சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். அப்போ கொஸ்டின் நம்பர் 25 27 அப்புறம் 30 31 32 5 கொஸ்டின்ஸ் ஆச்சா? அதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளம் இருக்குது பாருங்க, இதில் கொஸ்டின் நம்பர் 28 வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட் கம்பல்சரி கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராப்ளமும் நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ 6 × 3 18 மார்க்ஸ் நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் 5 மார்க் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா 34ல் ஏ டிரைவ் அண்ட் எக்ஸ்பிரஷன், இந்த கொஸ்டின் நம்ம சொன்ன கொஸ்டின். பிலையுமே இந்த டிஃபைன் கியூ ஃபேக்டர் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கில் கொடுத்துருப்போம். அதே போல் இது வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளமில் கொடுத்துருப்போம். ஆக மொத்தத்தில் நீங்கள் ரெண்டுமே என்ன பண்ணிடலாம், எழுதிடலாம். ஸோ 2ல் ஏதாவது ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணி எழுதிக்கோங்க. அப்புறம் 2 cells கம்பேர்ட் யூசிங் பொட்டன்ஷியோமீட்டர் நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதுக்கப்புறம் இந்த இன்ஃபைனிட்டி லாங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் கேரியிங் கரண்ட் நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 35ல் ஏயும் வந்திருக்கு, பியும் நம்ம வந்திருக்குது. ஸோ 2ல் ஏதாவது ஒன்று எழுதிக்கலாம். அப்புறம் 36ல் ஏ எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த ஸ்பெரிக்கல் செல் நம்ம சொன்ன கொஸ்டின் தான். அப்புறம் இந்த எமிஷன் ஸ்பெக்ட்ரம், டைப்ஸ் ஆஃப் எமிஷன் ஸ்பெக்ட்ரம் நம்ம சொன்ன கொஸ்டின் தான். 36ல் ஏயும் பியுமே நம்ம சொன்னதான் வந்திருக்குது. 37ல் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம சொன்ன கொஸ்டின் தான். அப்புறம் லென்ஸ் மேக்கர் ஃபார்ம்லாம் நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். 37ல் ஏயும் பியுமே நம்ம சொன்னதான் வந்திருக்குது. 38ல் ஏ பாருங்க சைக்ளோட்ரான் வந்திருக்குது. அப்புறம் பி வந்து ஃபிசியூஸ் மெத்தட் வந்திருக்கு. இதுவும் நம்ம ரெண்டுமே சொன்ன கொஸ்டின் தான் வந்திருக்கு. அப்போ 5 5 மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம், 6 3 மார்க் கொஸ்டினும் அட்டன் பண்ணிடலாம், 6 2 மார்க் கொஸ்டினும் அட்டன் பண்ணிடலாம். புக் பேக் 1 மார்க் கொஸ்டின் எப்படி ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 12 1 மார்க் கொஸ்டின் புக் பேக்கில் இருந்து தான் வரும். அப்போ அந்த 12 1 மார்க்கும் என்ன பண்ணிடலாம், நம்ம அட்டன் பண்ணிடலாம்.
அப்போ அவுட் ஆஃப் 70க்கு இந்த நான் சொன்ன கொஷின்ஸ் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா இந்த கொஷின் பேப்பர் பொறுத்த வரைக்கும் உங்களால் 67 மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் 70க்கு. அப்போ 97 மார்க் எடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த கொஷின் பேப்பர் நாம சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை படிச்சிருந்தா உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ அதே தான் இந்த தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர்லையும் நமக்கு இருக்கு. சரியா? ஸோ அதே கொஷின் பேப்பர் தான் இது தமிழ் மீடியத்துக்கு உள்ளது. ஸோ அதே கொஷின்ஸ் தான் இதுலையும் கேட்டிருக்காங்க. நம்ம தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் 2 பேருக்குமே சேர்த்து தான் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் போட்டிருக்கோம். சரியா? ஸோ இந்த கொஷின் பேப்பர்னுடைய டவுன்லோட் லிங்கை வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறங்க. நான் வீடியோவோட ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி அந்த லைக் தயவு செஞ்சு மறந்துட வேணாம், லைக் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.